3-4 நாட்களுக்கு முன்னதாகவே புதிய தலைமுறை காணொலியில போட்டிருக்கோம். ஃபெங்கல் புயல் உருவாகிறது வங்கக்கடல்ல அப்படின்றது குறித்து. அதனை தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் புயல் அப்படின்ற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தல, அதை பத்தி சொல்லவே இல்லை அப்படின்னாலுமே கூட முதல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு இன்னும் தீவிரமாகும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு தற்போது சற்று நேரத்திற்கு முன்னாடி தான் புயலாக உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புயலுக்கு ஃபெங்கல் அப்படின்னு பெயர் வைக்கப்படும் அப்படின்றத நம்ம 4-5 நாட்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். இது சவுதி அரேபியா நாட்டினால பரிந்துரைக்கப்பட்ட பெயராகும். இந்த ஃபெங்கல் புயல் தொடர்ச்சியாக நகர்ந்து தமிழக பகுதியை நோக்கிதான் வரப்போகிறது. அதோடைய தீவிரத்தன்மை இது மேலும் வலுவடையுமா, தீவிர புயலாக மாறுமா என்பதெல்லாம் கேள்விக்குறி. ஆனால் தற்போதைய நிலைமையில இது புயலாக வலுவடைந்திருக்கிறது. தமிழக பகுதியை தான் நோக்கி வரப்போகிறது. ஏற்கனவே டெல்டா, சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில இந்த புயலின் காரணமாக எந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்க போகிறது, அதோடைய நகர்வு எவ்வாறாக இருக்க போகிறது என்பது குறித்து முழுமையாக பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் ஹேமச்சந்திரன். ஏற்கனவே நீங்களும் கணிச்சிருந்தீங்க இது புயலாக வலுவடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி. இப்ப வானிலை ஆய்வு மையமும் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க ஃபெங்கல் சைக்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய தீவிரத்தன்மை எப்படி இருக்க போகிறது? ஏற்கனவே டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்து வருகிறது இல்லையா? வரும் நேரத்துல அந்த மழை பொழிவு எவ்வாறாக இருக்கும்? குறிப்பா இந்த ஃபெங்கல் புயலை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? ஏன்னா வானிலை ஆய்வு மையத்துடைய படிவத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் எந்த இடத்துல கரையை கடக்கும் என்பது குறித்த விஷயம் தெரிவிக்கப்படல. எந்த இடத்துல கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது? அதிக மழை எங்கெல்லாம் பெய்ய போகுது? தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை, தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வருகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் 26ஆம் தேதி இரவு நள்ளிரவு நேரத்தில் வட இலங்கை மற்றும் டெல்டா கடற்கரை அருகே வந்து நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுது. அடுத்த 24 மணி நேரத்தில் இது புயலாகவும் மாறுது. அந்த வட இலங்கை டெல்டா கடற்கரை அருகே வந்த பிறகு ஒரு 48 மணி நேரத்திற்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மெதுவாக நகரும் அல்லது ஒரே இடத்தில் மையம் கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரே இடத்துல மையம் கொள்ளும் அப்படின்னா அந்த இடத்துல இருந்தாலும் ரெயின் பேண்ட்ஸ் உருவாயிட்டே இருக்கும், அதாவது மழை பொழிவு அப்படின்றது தொடர்ந்துகிட்டே இருக்குமா? கண்டிப்பாக. குறிப்பா சொல்லணும்னா நமக்கு வந்து வட இலங்கை மற்றும் டெல்டா கடற்கரை இந்த பகுதிகளில் தான் இந்த பகுதிகளில் தான் இந்த சலனம் வந்து நிலை கொள்ள போகுது. அப்படி நிலை கொள்ளும் போது இந்த சலனத்தில் இருக்கக்கூடிய கோர் பேண்ட்ஸ் என்று சொல்லக்கூடுவோம் அந்த சலனத்தில் முக்கிய மலைமேகங்கள் டெல்டா மாவட்டங்கள் மீதும் வடகிழக்கு காற்று குவிதல் காரணமாக வரக்கூடிய மலைமேகங்கள் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மீதும் வீழத் தொடங்கும். இதன் விளைவாக சென்னை முதல் நாகை வரையிலான பகுதிகளிலேயே மழைப்பொழிவு தொடரும். ஒரு டெல்டா மாவட்டங்களான நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழையும் குறுகிய நேரத்தில் தீவிர மழைப்பொழிவையும் நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் விட்டு கனமழை தொடரும். ஒரு சில இடங்களில் மிக கனமழையாக இருக்கக்கூடும். சரி, இது ஃபெங்கல் சைக்ளோனாக மாறும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டது இல்லையா? இது சரியாக எந்த இடத்துல கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது? கரையை கடக்கும் போது எந்த மாதிரியான மழை பொழிவு அல்லது என்ன மாதிரியான காற்று, எந்த அளவுக்கு வேகத்துல நம்ம காற்றை வந்து எதிர்பார்க்கலாம்? அதாவது அடுத்த 2 நாட்கள் இது ஒரே இடத்தில் நிலை கொண்டு அல்லது மெதுவாக நகர்ந்து இது மேலும் தீவிரமடைவதற்கு கூட சாதக சூழல் இருக்கு. ஏன்னா கடல் சார்ந்த அலைவுகளான மேடன், ஜூலியன், ராஸ்பி என்ற அலைவுகள் நம்ம அருகே இருக்கு. கடல் வெப்பநிலையும் தீவிர புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தீவிர புயலாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி மாறினால் ஒரே இடத்தில் நிலை பெற்றாலே இந்த சலனம் பிறகு திசை மாறிதான் நகரும். அப்படி பார்க்கும்போது வடமேற்கு திசையில நகர தொடங்கி சென்னைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையில், குறிப்பாக புதுச்சேரி மற்றும் கடலூர் பகுதிகளை மையமாக வைத்து கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னைக்கும் நாகைக்கும் இடையே கரையை கடக்கும் என்பதை நம்ம உறுதிப்படுத்தலாம். ஆனால் நவம்பர் 29ஆம் தேதி இரவு தான் கரையை கடக்கும். சரி, 29ஆம் தேதி இரவு கரையை கடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொரு அண்மை செய்தியை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதாவது கேடிசிசி ஜோன் என்று சொல்வார்கள். இந்த 4 மாவட்டங்களிலுமே நமக்கு மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது 4 மாவட்டங்களுக்கு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களையும் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை நாட்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 28ஆம் தேதி வரைக்கும். 28ஆம் தேதி வரைக்கும் இந்த 4 மாவட்டங்களையும் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஆரஞ்சு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறார்கள்.